ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி, கேப்சிகம், கேரட்டு, பாஸ்தா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பாஸ்தா வாங்கிக்கலாம். இஞ்சி பூண்டு, அப்புறமேலு இது சீஸு, மேகி மசாலா, ஆனியன், தக்காளி, கேப்சிகம், கேரட்டு, பூண்டு ஒரு 4-5 பல் அப்படியே சன்னமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு 2 க்ரீன் சில்லி. சில பேருக்கு மீல் மேக்கர் ரொம்ப பிடிக்கும் பாஸ்தாவில். அப்புறம் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் போட்டு அப்புறம் பாஸ்தாவை நல்லா அதில் போட்டுருங்க. போட்டு அது பாயில் ஆகணும். ரொம்ப ஃபுல் குக்காக ஆக வேணாம், ஹாஃப் பாயிலாக இருந்தால் போதும். நல்லா கொதித்து ஹாஃப் பாயில் ஆன பிறகு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு அந்த இது பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, பூண்டு, க்ரீன் சில்லி, அதை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அப்புறம் அந்த ஆனியனையும் போட்டு அதில் நல்லா வதக்கிக்கங்க. ஆனியன் கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் நைஸாக கட் பண்ணால் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்ரும். கேரட்டும் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிவிடுங்க. கேப்சிகம் எல்லாம் நீட்டாக போடுவாங்க. அது கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணால் பிள்ளைங்க வாயில் ஆகப்படாத சாப்பிடும். அது ஃபுல்லாக இருந்தால் எதுவுமே சாப்பிடாதுங்க, வேஸ்ட்டாக்குங்க. நல்லா கிளறிட்டு அப்புறம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி, அதை நல்லா மேக்ஸ் பண்ணி அதுலேயும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ராஸ்மல் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்பைசஸ் என்னென்ன வேணுமோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போடுறேன், ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்ணுமேனு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். சால்ட்டு தேவையான அளவு. நீங்கள் ஸ்பைசஸ் வேண்டாம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த ராஸ்மெல்லாம் போனால் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்காக நான் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டேன். சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கி அப்புறம் பாயில் பண்ண அந்த மக்ரோனியை தூக்கி அதில் போட்டு பாஸ்தாவை போட்டு அது நல்லா கிளறிடணும். கிளறிட்டு மல்லித்தலை போட்டு ரெடி.